எல்லாருமே ஆண்டாங்க சார். ஆண்டு என்ன செஞ்சாங்க? யாரு ராம வந்தா என்ன, ராவணன் வந்தா என்ன? தமிழ்நாட்டை ஆடுறது நல்ல மனிதர்கள். கிட்ட இல்லாத பணம் கிடையாது, அவரு நடிக்காத படமும் கிடையாது, அவர் வாங்காத சம்பளமும் கிடையாது. ஆனால் சில பேர் என்ன நடக்குது? யார் வந்தா என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். பெண்களுக்கு இலவச பஸ் மாதிரி ஆண்களுக்கு இலவச பஸ் கொடுக்கணும். பெண்களுக்கு ஒரு வயசான ஆண்களுக்கு ஒரு 1500 பென்ஷன் தான் எல்லாமே. அவர் சொல்றாரு 8 சிலிண்டர் தருவேன்றாரு. இவர் என்ன டோக்கன் தராராம், போய் என்ன வாங்கிக்கலன்றாரு. யாருக்கு என்ன பண்றது ஒன்றும் தெரியல. எங்களுக்கு தேவை தமிழ்நாடு வாழணும், தமிழ்நாடு மக்கள் வாழணும். 4 பேர் நல்லா இருந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும். தமிழ்நாடு நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம். என்னுடைய கருத்துக்கு நன்றி, வணக்கம் ஐயா. இப்போலான்ட்டு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. அது எப்படி ஐயா சொல்ல முடியும்? இந்த கடைசி என் ஓட்டு என் உரிமை. இந்த முறை 2 திராவிட கட்சி இல்லாம புதுசா ஒரு கட்சி வந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு யங்ஸ்டர் யோசிப்பாங்க, பார்க்கலாம். அதுவும் நம்ம பார்க்கணும் இல்ல. இப்போ விஜய பத்தி சொல்றீங்களா? டிவிக்கு பொதுவாக புதுசா ஒருத்தர் வந்தா நிலத்தானே மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா அப்பா சரியில்லை, புள்ள இல்ல. கண்டிப்பா புள்ள சரியில்லை, அப்பா காப்பாத்தணும் இல்ல. கண்டிப்பா வண்டி தமிழ்நாட்டை காப்பாத்த ஒரு ஆள் வரணும். ராம வந்தா என்ன, ராவணன் வந்தா என்ன? தமிழ்நாட்டை ஆடுறது நல்ல மனிதர்கள். அது நல்லபடியா மீட்டு வந்து நல்லபடியா தமிழ்நாடு மக்களை நல்லபடியா வச்சிருந்தா அதான் போறோம். அந்த மாதிரி கட்சி தான் வேணும், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ எதனால டிஎம்கே? டிவிகே கட்சிக்கு இந்த வாட்டி அவ்வளோ சான்ஸ் இல்லைன்னு தோணுது. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல மேபி தே ஆர் பிக் காம்படிட்டிவ் பார்ட். பட் ஆனால் இந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே ஹேஸ் அப்பர் ஹெட். Okay, what about ADMK, ma'am? Because they also coming from the background of almost 70 years. ஆமாம், பட் ஆனால் நாட் ஸ்ட்ராங். ஜெயலலிதா அம்மா போனதுலேருந்தே Okay. நாட் ஸ்ட்ராங். இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க கட்சியே பிரிஞ்சு இருக்கு. இஃப் தேர் டுகெதர்னா ஓகே, பட் அவங்களுக்குள்ளேயே செப்பரேஷன் இருக்கப்போ எப்படி? ஓகே, ஸோ கண்டிப்பா டிஎம்கே வந்து எக்ஸ்பெக்ட் மோஸ்டா விஜய் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எதனால விஜய் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய்க்கு தான் மக்கள் சப்போர்ட் நிறைய இருக்கு, இளைஞர்கள் சப்போர்ட் நிறைய இருக்கு. அதனால விஜய் வின் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80s கிட்ஸ் 70s கிட்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய ஓட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை கட்சி டிஎம்கே ஏடிஎம்கேக்காக பரவும் இல்லையா? மாற்றம் வந்து இளைஞர்கள் தான் வரணும். ஆனா மாற்றம் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. மாற்றம் வேணும்னா ஆட்சியிலயும் மாற்றம் வேணும். அப்போ டிவிக்கு விஜய் வந்தா நீங்க என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க? நிறைய பேர் அரசியலுக்கு பணம் சம்பாதிக்க நிறைய பேர் வருவாங்க. ஆனா இவரு அந்த படம் அந்த பணம் அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவை பண்றதுக்கோசம் வராருன்னும் போது இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். பணம் வந்து அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது, அவரு நடிக்காத படமும் கிடையாது, அவர் வாங்காத சம்பளமும் கிடையாது. இப்ப வந்து புதுசா ஒரு பணம் சம்பாதிக்கணும்ன்ற அவசியமும் அவருக்கு கிடையாது. அதனால அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுல கண்டிப்பா இந்த வாட்டி 2026ல ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும். அது விஜய் தலைமை வருமா இல்ல கூட்டணியில வருமானு சொல்ல முடியாது. அதான் கண்டிப்பா ஆட்சி மாற்றம் இருக்கு, அது நம்பிக்கை இருக்குது. பொதுவாக நிறைய மக்களை நான் சந்திச்சேன், அந்த மக்கள் எல்லாருமே சொல்ற ஒரு கணிப்பு, என்னுடைய கணிப்பு இல்லாம மக்கள் கணிப்பும் இருக்கு. அந்த ஆட்சி மாற்றம் வந்து யாரால நினைக்கிறீங்க? அதிமுகவால நினைக்கிறீங்களா இல்ல டிவிகேனால நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றிகரம் தான், அதுல மாற்றமே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஆட்சி மாற்றம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, ஸோ நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கா இல்ல கண்டிப்பா டிஎம்கே? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் வந்து இப்பதான் வந்திருக்காரு, ஓகேங்களா. அவர் வந்து ஒன்றும் அரசியல்ல வந்து ஒன்றும் ஸ்டாண்ட் பை ஆகல. அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் காட்டினாதான் அதுக்கப்புறம் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம ஆட்சியில் பங்குன்னு சொன்னார். அவரோட இது வந்து காட்டணும்ல, அவரோட பர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளோன்னு காட்டினா தான் அவங்க கிட்ட போவாங்க. அவர் காட்டாம என்கிட்ட வாங்கன்னு சொல்லும்போது யாருமே போகல. ஓகே, அதனால டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு குறைவுனா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து முக்கால்வாசி பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க கூட இவங்க கூட்டணி வைக்கிறாங்க, திடீர்னு விலகுறாங்க. அதுலேயே அவங்களுக்கு அந்த உண்மையாக ஒரு இது இல்லை. அதனால மக்கள் யாரும் அவங்க நம்ப மாட்டாங்க. என்னுடைய சப்போர்ட் யாருக்கிட்டே சொல்ல முடியல சார். ஆனால் கண்டிப்பாா வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. ஓகே, ஸோ எதனால உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு உங்களுக்கு? ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுத்துல யார் தான் மாறி மாறி வரா மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை வந்து இந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு எதனால வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் சார் தெரியல, எனக்கே தெரியல. இப்போ வர எலெக்ஷன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ யார் வருவாங்க? ஏழை வேலைகளுக்கு இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ சம்பளத்தை ஏற்றி போடலாம், ஒரு கஷ்டத்தை தீர்க்கலாம். அவங்க செய்கையில தான் சொல்றாங்க, அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு தெரிஞ்சுதான் அப்புறம் ஒன்றும் செய்யறாங்கல்ல. நாங்கள் போய் கேட்கவும் முடியாது, எங்களுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க, நாங்கள் எப்படி கேட்போம்? நீங்க சொன்னதான் செய்யணும். இப்போ நீங்க யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க வர தேர்தலில்? நாங்க யாருக்கும் இல்லை, பொதுவான ஆளுங்க யாருக்கு நினைக்கிறோமோ போட்டு விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. யார் ஜெயிச்சானோ தோத்தானோ நம்மளுக்கு தேவையே இல்லை. அம்மா உழைச்சாத்தேன் சோறு. உக்காந்தோம்னா இந்த வயசுல நாங்க உக்காந்துருந்தா யார் சோறு போடுவா? உழைச்சாத்தேன் சோறு. டிஎம்கேக்கு தான் போடுது.
ரொம்பவே டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. எனக்கு என்டிஏ வந்தால் நல்லா இருக்கும். என்டிஏ வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் யாரை சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் யாரும் இல்ல, உங்களுடைய பொது கருத்து கணிப்பு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு ஃபியூச்சர்ல தமிழ்நாடு வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? புதுசா விஜய் இருக்கார்ல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அவ்வளவுதான் என்னோட இது. அதான் யார் வின் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? டிஎம்கே டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க. ஸ்டாலின். ஸ்டாலின். ஸோ எதனால நீங்க நினைக்கிறீங்க சார்? They have done they have done a lot of welfare schemes ஓகே. during the past their tenure. ஓகே. So I hope that they will win the election. இந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவான்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? விஜய் தான் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஓகே. ஸோ எதனால சார்? என்ன புதுசாக வந்து மாற்றம் இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ கூட மதுரையில் நிறைய பஸ்காரன் வந்து பொண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிறாங்க. ஆமா. அதில் எதுவுமே பாதுகாப்பு இல்லை. நைட்டில் பஸ்காரங்க பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே அப்படிதான் சொல்லிட்டாங்க. வந்தால் நல்லா இருக்கும் விஜய் வந்தா. 2026 எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சார் ஸ்டாலின் தான் வின் பண்ணுவாரு. ஓகே சார். ஸோ எதனால ஸ்டாலின் மறுபடியும் வருவார்? அவருக்கு மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போ புதிய கட்சி டிவிகே அந்த மாதிரி வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட இம்பாக்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட அந்த சின்ன பசங்க ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். எங்கள் ஓட்டு கண்டிப்பா டிஎம்கே தான். எங்க சொந்தக்காரங்க ஓட்டு அதுதான் போகும். ஓகே. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட இம்பாக்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, ரசிகர்கள் தான் வர்றாங்க, மற்றபடி அது ஓட்டுமா மாறுமாங்கிறது இப்படி நின்னாதான் தெரியும். சீட்டு வேணா ஒரு 5 சீட்டு 10 சீட்டுகள் வாங்கலாம், அது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஓட்டுல தான் நிச்சயமா தெரியும். அது பூரா ஓட்டா மாற சான்ஸே இல்லை. 2026 எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? பிஜேபி வரணும்னா பாக்குறேன். பிஜேபி வரணும். ஸோ எதனால பிஜேபி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார்? சார் 3 தடவை சிஎம் இருந்திருக்கார், 3 தடவை பிஎம் ஆயிட்டார். இதை விட ஒரு கேரண்டி என்ன சார் தரணும்? மக்களோட ஆதரவு இல்லாமலே வந்தார். தொங்கு சட்டசபை தான் வரக்கூடாது. அப்படிங்களா? ஸோ எதனால இந்த கன்ஃபியூஷன் சார்? கன்ஃபியூஷன் தான். விஜய் இப்போ வந்திருக்காரு, ஓகே. அவருக்கும் நிறைய கூட்டங்கள் கூடுது. Okay. ஆனா ஓட்டா மாறுமாங்கிறது சொல்ல முடியாது. ஓகே. அதனால கொஞ்சம் ரொம்ப டஃப்பா தான் இருக்கும் இந்த டைம். ஆமா, தனி மெஜாரிட்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். என்னுடைய சப்போர்ட் நான் டிஎம்கே தான். டிஎம்கே தான் சார். சட்டமன்ற தேர்தல் 2026ல யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வேற வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஆச்சுன்னா இப்போ புதுசா வந்த கட்சிக்கு வந்து முன்னுரிமை அவங்க அனுபவம் இல்லைல்ல. ஸோ அப்போ எந்த மாதிரி இப்போ எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். ஆமா. டிஎம்கே தான். டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க. ஸோ எதனால டிஎம்கே மறுபடியும் வின் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? சரியான ஆள் இல்லை சார். அது எதாவது கட்சிக்கு. ஓகே. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதர் சைட்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்காங்க, காம்பினேஷன் ஆஃப் பிஜேபி இருக்காங்க. அவங்க கன்ஃபியூஸா இருக்காங்க சார். கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. பொதுமக்களுடைய கையில தான் இருக்கு. ஏன்னா வளர்ச்சி பணின்றது பார்த்து, ஆக்க பணின்றது பார்த்து தான் மக்கள்லாம் சென்ட்டு போவாங்க. தொகுதியை பார்த்தீங்கன்னா இது வளர்ச்சியாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்க விளையாடுறது வைக்கிறது, இது இந்த தொகுதிக்கு நம்ம துணை முதலமைச்சர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் நல்லபடியாக செஞ்சுருக்கிறதா ஒரு நம்பிக்கை. ஓகே. சப்போர்ட் வந்து ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. ஸோ எதனால ஏடிஎம்கேக்கு வந்து நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம காரணம் என்ன சொல்றது, எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். நிறைய இதில். ஓகே. வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? We can't predict. We can't predict. We can't predict. Any specific reason, sir? Because the mind of the masses are, their views are different. Okay. Their thinking is different. Okay. We cannot predict. It changes time to time, I mean. Okay. Is that because of the new political party TVK? No idea. No idea. No idea. Okay. I know only IIDMK, DMK, BJP, these 3 parties I know. Okay. டிஎம்கே தான் சார். டிஎம்கே தான். நோ ஐடியா. நோ ஐடியா. எதனால சார்? என்ன கன்ஃபியூஷன்? என்ன இல்ல, மாற்றுக்கு எதுவுமே இல்லையே. இப்போ புதுசா வந்து டிவிகே கட்சி இம்பாக்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல எப்படி இம்பாக்ட் இருக்கும். ஓகே. வின்னிங் சான்சஸ் அப்படி வாய்ப்பு இல்லைல்ல. ஓகே. இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. யாருங்க? உதயநிதி. உதயநிதி தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதனால அவர் வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கேட்டதும் செய்யறாரு, கேட்காததும் செய்யறாரு. கேட்காதே செய்யறாரு. எங்களுக்கு வந்து டிவிகே தானே போலாம். உங்களுக்கு வந்து டிவிகே. எதனால வந்து டிவிகே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நியூ சேஞ்ச் வேணும்லண்ணா. ஏற்கனவே இருக்கிறவங்களே மாறி மாறி தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே. இவர் இப்போ புதுசா தானே வந்திருக்காரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. யூத்துக்கு இடையில வந்து இப்போ யங் பீப்புள்ஸ் இடையில வந்து விஜய் சாருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் எதுவும் சேஞ்ச் ஆகல. சரி, இப்போ நியூ ஒன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறோம். எதனால விரும்புறீங்க? எதனாலனா இந்த ஆட்சி இருக்கிறனால தான் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஓகே. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதனால சொத்து வரி உயர்ந்திருக்கு. ஓகே. சொத்து வரி மட்டும் ரைஸ் ஆனது இல்லாமல் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. பாலியல் குற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்கு. நாங்களே அண்ணா யூனிவர்சிட்டி
பாலியல் குற்றம்லாம் பார்த்தோம். சொல்லுங்க. அதனாலதான் இது எங்களுக்கு இந்த ஆட்சி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. இப்போ டிவிகே விஜய் வந்திருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட இம்பாக்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரோட இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஓட்டுலாம் வாங்குவாரு, பட் வின் பண்ணுவாரா முதலமைச்சர் ஆகுவாரான்றதெல்லாம் சந்தேகம் தான். ஓகே. ஏன்னா பெருசா ரசிகர்கள் ஓட்டு மட்டும் தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லைன்னா ஜென்சி கிட்ஸ் ஓட்டு கான்சென்ட்ரேட் பண்றாரு. இன்னும் மோர் டைம் வேணும் அவங்களுக்கு. அவங்க இன்னும் மெச்சூர்டாக, அந்த ஆடியன்ஸ் மெச்சூர்டாகவும், விஜய் ஒரு பொலிட்டீஷியனா மெச்சூர்டாகவும், அவங்களுக்கு இன்னும் ஒரு 5 to இன்னும் 1 or 2 எலெக்ஷன்ஸ் கூட அவங்களுக்கு எடுக்கலாம். ஓகே. இந்த டைம் அவங்க ஓட் வாங்குவாங்க, என்டிகே விட அதிகமாகவே ஓட் வாங்குவாங்க. பட் அது சீட் கன்வர்ஷனாக இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா டிஎம்கே. எதனால டிஎம்கே நினைக்கிறீங்க சார்? பாரம்பரிய கட்சி. ஓகே. தமிழ்நாட்டுக்குன்னு வரலாறு இருக்குல்ல. எனக்கு டிஎம்கே தான். எனக்கு இப்ப புதுசா வந்திருக்கிறாரு இவர் விஜய், அவர் வருவாருன்னு ஒரு 97% கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஆமா. சோ உங்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்கும் இந்த எலெக்ஷன்? நான் எப்பவுமே கலைஞர் சப்போர்ட். கலைஞர் இருக்கு. ஆனா இந்த தடவை நீங்க வந்து டிவிகே விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றதா நினைக்கிறீங்களா, இல்ல மக்களோட ஆதரவு? அதாவது ஜனங்கள் சுச்சுவேஷனை பார்த்தா அவர் வந்து வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதுதான் என்னுடைய கருத்து கணிப்பு. சோ வர சட்டமன்ற தேர்தல்ல வந்து யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் ப்ரோ மோஸ்ட்லி. சோ எதனால டிஎம்கே எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அவங்க நிறைய பண்றாங்க. ஓகே. கன்சிஸ்டன்ட்டா இருக்காங்க. ஓகே. அவங்களோட பூத் லெவல் பாலிடிக்ஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே. நீங்க டிவிகே பிஜேபி அப்படின்னு பார்த்தா பூத் லெவல் அவங்க கொஞ்சம் வீக். ஸோ ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல்லையும் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சி லெவலில் பார்த்தா டிஎம்கே ஸ்ட்ராங். ஸோ இந்த வருஷம் அவங்க தான் வரணும் கணக்குப்படி. ஸோ இப்போ நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிகே விஜயோட இம்பாக்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஓட் ஷேர் இருக்கும் ப்ரோ. ஓகே. இவங்க வந்து பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கேக்கு போகிற ஓட்டு 25% 35% இவங்க எடுத்துப்பாங்க. அவங்க மேபி ஒரு 24 சீட்ஸ்ல ஜெயிக்கலாம். சார் நான் ஐடியா இல்லை, ஆனால் ஓட்டுனா டிவிகேக்கு போகலான்னு ஒரு ஐடியா. டிவிகேக்கு. ஸோ எதனால டிவிகேக்கு போகலான்ட்டு உங்களுடைய ஒரு புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கு, பழைய ஆளுகளே இருக்கும், புதுசாக ஒரு ஆள் வந்தால் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஒரு. ஓகே. என்ன? ஸ்டாலின் சார். ஸ்டாலின். ஸோ எதனால அவர் சார்? சார் நலத்திட்டங்கள் நிறையா வந்திருக்கு இப்போ. ஓகே. லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஃபியூச்சர்ல அதே மாதிரி நல்ல திட்டங்கள் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக ஸ்டாலின் சார் கூட்டு போகலாம். 26 எலெக்ஷன்ல வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் டிஎம்கே. டிஎம்கே. எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் அவங்களுக்கு தான் இருக்கு. ஓகே. இப்போ டிவிகே விஜயோட இம்பாக்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கும், ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த தாக்கம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா விஜய் தான். கண்டிப்பா விஜய் தான். ஸோ எதனால விஜய் வருவான்னு நினைக்கிறீங்க? அவர் எல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஓகே. கண்டிப்பா அதுக்கு அவர் தான் வருவார். இந்த பெரும்பான்மை கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுக்கான வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும் இந்த எலெக்ஷன்ல? கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். விஜய் தான் கண்டிப்பா வருவார். வீட்ல அவங்க மாமியார் தான். டோட்டல் ஃபேமிலியே 21 ஓட்டு இருக்கு. எல்லாமே விஜய்க்கு தான். எல்லாமே விஜய்க்கு தான். எல்லாமே விஜய்க்கு. ஓகே. வர சட்டமன்ற தேர்தல் 2026ல யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். விஜய் தான். ஆமா. எதனால விஜய் சார்? எல்லாருமே ஆண்டாங்க சார். ஆண்டு என்ன செஞ்சாங்க? யாரும் எதுவும் செய்யல. இந்த வாட்டி வந்து அவர் செய்யறேன்னு போது செஞ்சு பார்க்கட்டும். முதலமைச்சர் ஆகி அவர் இது பண்ண நல்லது. நாங்க யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா டிவிக்கு வந்தா பெஸ்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமா இவங்க 2 பேர் மட்டுமே இருக்காங்க. ஓகே. டிவிக்கு வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. புதுசா வந்தா கொஞ்சம் சேஞ்சஸ் வரும்ன்றது ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்க்குறீங்க. டிவிக்கே தான். ஸோ எதனால டிவிக்கே? டிவிக்கு வந்து இப்போ எப்படின்னா 2 கட்சியுமே எதுவும் பண்ணல ப்ரோ. ஓகே. இங்கே எதுவுமே அவ்வளோ பெருசாக பண்ணல. உமன்ஸ் சேஃப்டி இல்லை, அவ்வளோ ரொம்ப சேஃப்டி இல்லை இப்போ டிஎம்கே கவர்மெண்ட். ஸோ டிவிக்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஃப்ரம் தி எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஓகே. இப்போ அவங்க எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா தாண்டி போய் இபிஎஸ் வந்திருக்காங்க. ஸோ உங்களோட இப்போ லாஸ்ட் டைம் நாட் பேட். இப்போ இருக்கிறதுக்கு பார்த்தா அந்த 4 வருஷம் நல்லாவே தான் இருந்தது. ஐ டோன்ட் திங்க் எனி டிஃப்ரென்ஸ் இது. பட் ஒன்லி திங் இப்போ வந்து ரொம்ப வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஒஸ்ட், வெரி பேட். இப்போ விஜய் வந்திருக்கிறதால ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் இருக்குமா? இந்த வரலாம், சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாம் வந்து மேக்ஸிமம் இட் வில் கோ. அது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. சிந்தித்து வாக்களிக்கவும்.